இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டதான வேத பகுதி எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 7வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும். எபிரேயர் 7வது அதிகாரம் 20லிருந்து 28 அதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவரும் ஆயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. கண்களை மூடி தேவன் தாமே நம்மோடு கூட பேசும்படியா நம் ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலும் உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால எங்களை போஷிப்பிக்க வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, வாசித்ததான இந்த பகுதியில் இருந்து கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும்படியாய் பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை உம்முடைய சித்தத்தை நாங்கள் கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த பகுதியை ஃபர்ஸ்ட் நான் பாஸ்டர் கொடுத்த உடனே பாஸ்டர் சிரிக்கிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுத்து வாசிச்ச உடனே முதல்ல ஒண்ணுமே என்ன செய்யல, புரியல. பிரதான ஆசாரியர் முன்னாடி பின்னாடின்னு போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா பாஸ்டர் ஏன் இப்படி ஒரு டாபிக் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இருந்தாலும் அதை எடுத்து ஆண்டவர் இடத்துல ஜெபித்து எனக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படுத்தினவைகளையும் எனக்கு புரிந்தவைகளையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வேலையை ஆசீர்வதிப்பாராக. இங்க நம்ம அதிகமா பார்க்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆசாரியரை குறித்து, பிரதான ஆசாரியரை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் லேவி கோத்திரத்திலே ஆசாரியர்களை என்ன செய்து வைத்தார், ஏற்படுத்தி வைத்தார். ஒரு சட்ட பிரகாரமாக நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தி வைத்தார். அப்ப அந்த ஆசாரியர்களுக்கு சில ரோல்ஸ், சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. லேவி கோத்திரத்தை தேவன் அப்படியே ஆசீர்வதித்து அந்த கோத்திரத்திலிருந்து சந்ததி 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 சந்ததியாக அந்த ஆசாரியர்கள் என்ன செய்து கொண்டே இருந்தாங்க, மாறிக்கொண்டே இருந்தாங்க. யார் இந்த ஆசாரியர்கள், அவர்களுடைய முக்கியமான பொறுப்புகள், முதன்மையான பொறுப்புகள் என்ன என்பதை முதலில் நம்ம தெரிந்து கொண்ட பின்புதான் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு பிரதான ஆசாரியர் ஆனார் என்பதை குறித்து நம்ம பார்ப்பதில் ஒரு மீனிங் இருக்கும், அதை அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் நினைக்கின்றேன். ஆகையால் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயத்துல ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போகும் பொழுது இந்த பிரதான ஆசாரியர் அங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான முக்கியமான பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத சுருக்கமா ஒரு முக்கியமான ஒரு 7 பொறுப்புகளை முதல்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரியமாக, அந்த பிரதான ஆசாரியர் he is given a spiritual leadership position. ஆன்மீக தலைமையை அவருக்கு பொறுப்பாக என்ன செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பிரதான ஆசாரியர் அந்த நாட்டிலேயோ அல்லது அந்த தேசத்திலேயோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். எல்லாவற்றிலும் ஜனங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில, ஜனங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அவர் தான் லீடர். he is responsible for that one. சோ அவர் அந்த இஸ்ரவேல் தேசத்துல மிகவும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிலிஜியஸ் லீடர்ஸாக இவர்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். இவங்க தான் ஜனங்களை ஆராதனைக்குள்ளாக நடத்துவதிலையும்
ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதில் இவர்களுடைய பொறுப்பு பங்கு மிக மிக முக்கியமானதாக, முதன்மையான ஒரு பொறுப்பாக இருந்தது. இரண்டாவது, அந்த இருந்ததான தேவனுடைய ஆலயத்தினுடைய கடமைகள், அந்த தேவாலயத்தினுடைய கடமைகள், அங்கு செய்யப்பட வேண்டிய அந்த முறைமைகள், இது எல்லாவற்றுக்கும் அந்த பிரதான ஆசாரியர் டெய்லி ஆபரேஷன்ஸ் ஆஃப் த டெம்பிள் அண்ட் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ், இது எல்லாவற்றையும் நிதானிக்கிற, அதை நடத்துகிற, அதை பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறதான ஒரு முக்கிய பொறுப்பு இரண்டாவது பொறுப்பாக. மூன்றாவது, சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்ஸ், தியாக இரத்த பலிகள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலிகள் என்ன செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு சின்ன பாவம்னா அதுக்கு புறா, பெரிய பாவம்னா பெரிய ஆடு, அப்படி ஒவ்வொரு பாவங்களுக்கும் வரையறைக்கப்பட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுல இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஒவ்வொரு பாவங்களுக்கும் இப்படிப்பட்டதான காணிக்கைகளை செலுத்தினால் அந்த பாவத்திலிருந்து அந்த ஜனத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு விடுதலை என்று சொல்லி சில நியமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை எல்லாத்தையும் நிர்வகிக்கிற, அதை எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறதான ஒரு பொறுப்பும் இந்த பிரதான ஆசாரியனுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு. நான்காவதாக, தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள ஒரு மத்தியஸ்தர்களாக இவர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில ஜெபத்தை ஏறெடுக்கிறதற்கோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில காணிக்கைகளை கொடுப்பதற்கோ, இது எல்லாவற்றுக்கும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மத்தியஸ்தர், அது ஒரு முக்கியமான பொறுப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மற்றும் ஒரு முக்கியமான பொறுப்பு தேவனை கலந்து ஆலோசித்தல். சில பிரச்சனைகள், தேசத்துல ஒரு பிரச்சனை, ராஜாவே அல்லது மந்திரிகளை சேர்ந்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா உடனே அவங்களே போய் எடுத்துட மாட்டாங்க. இந்த பிரதான ஆசாரியர் இடத்துல வந்து ஆண்டவரிடத்துல உத்தரவு கேட்டு சொல்லும், இதை நாங்க செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த முடிவை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கறது எல்லாவற்றையும் கேட்கக்கூடியதான ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த பிரதான ஆசாரியருக்கு. தேவனோடு சில விஷயங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியதான பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆறாவதாக, நியாயப்பிரமாணத்தை போதித்தல் மற்றும் வியாக்கியானம் செய்தல். எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த சட்டங்களை, அந்த நியமங்களை, அந்த நியாயப்பிரமாணங்களை ஒன்றொன்றாக எடுத்து ஜனங்களுக்கு அதை போதிக்க வேண்டும், ஜனங்களுக்கு ஆலயத்திலே போதிக்க வேண்டும், ஜனங்களுக்கு அதனுடைய நடைமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுவும் கூட அவருக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக, மெயின்டைனிங் சேக்ரெட் கார்மெண்ட்ஸ், புனிதமான ஆடைகளை பராமரித்தல். இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம், இது ஒரு அடையாளமான ஒரு படம். அப்போ இப்படி இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு விசேஷமான இந்த உடைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த உடைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கூட வேதாகமத்தில் விளக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முக்கியமா அதுல இந்த ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க, பிரஸ்ட் பிளேட்ல நெஞ்சில் வச்சிருக்கிற அந்த 12 ஸ்டோன்ஸுக்கும் 12 கோத்திரங்கள், 12 tribes ஆஃப் இஸ்ரேல், அந்த 12 கோத்திரங்களுக்கும் அடையாளமாக அந்த ஆசாரியர் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். இன்னும் அவருடைய ஷோல்டர்ல இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் நான் ரொம்ப போக விரும்பல, ஆனா அதுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்டும் கொடுப்பாங்க. பட் அந்த காரியங்கள் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, இந்த முடிவு எடுக்க போகும்பொழுது அந்த முடிவை எடுப்பதற்கு they used urim and thummim, sacred lots. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சீட்டு போட்டு எது சரியான முடிவு என்பதை எடுப்பதற்கும் அந்த ஆடையிலேயே அது உங்களுக்கு காரியங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இது எல்லாம் இந்த பிரதான ஆசிரியர், இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்குது, ஆனால் முக்கியமான சில பொறுப்புகளை மாத்திரம் இந்த இடத்துல நான் காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் ஒரு முக்கியமான பொறுப்புகளாக கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம இங்கே வேதாகமத்தில் வாசிக்கிறோம், இங்கே சொல்லப்படும் பொழுது இதை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எப்படியாக பிரதான ஆசாரியனுடைய இடத்திற்கு இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உங்களுக்காகவும் நம்ம எனக்காகவும் பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராக ஒரு பிரதான ஆசாரியராக எப்படி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதைத்தான் இந்த எபிரேயருக்கு எழுதினதான நிருபத்திலே நாம் வாசிக்கின்றோம். சில வித்தியாசங்கள் இருக்கிறது, சில வித்தியாசங்கள். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி வந்ததான இந்த பிரதான ஆசாரியருக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக நமக்கு முன்பதாக வந்திருக்கும் பொழுது இவர்கள் இருவருக்கும் என்ன வித்தியாசம், எந்த வித்தியாசத்துல எது நன்மையானது அப்படிங்கறதை எல்லாம் இந்த சில வித்தியாசங்களிலே நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வித்தியாசங்களை நான் எடுத்து படித்து உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரணமாக, முதல் வித்தியாசம், நியாயப்பிரமாண கட்டளை மூலம் பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்,
ஆரோனுக்கு பிறகு பிரதான ஆசாரியர் பதவி அவரது சந்ததியினருக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு பரம்பரையாக இவர்கள் தான் ஆசாரியர்களாக வர வேண்டும் என்பதை உறுதி செய்தது. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்துல லேவி கோத்திரத்தில் உள்ள ஆரோன் குடும்பத்தை தவிர வேறு யாரும் அங்க ஆசாரியராக ஆக முடியாது. ஆனால் அதை எப்படி தேவன் இந்த சைடு இயேசுவானவர் எப்படியாக ஆசாரியர் ஆக்கப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம் சொன்னா 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 20-21. அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். இவரோனா இயேசு கிறிஸ்துவோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக வருவதற்கு யார் அந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தர் அந்த முடிவை எடுத்து அதை ஆணையாக கொடுக்கிறார். மனம் மாறாமலும் இருப்பார். அவர் கொடுத்த ஆணையில இவர்தான் இனி பிரதான ஆசாரியர், இவர்தான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய தேவைகளுக்காக, ஜனங்களுடைய ஒவ்வொரு நெருக்கத்திலும் பிதாவினிடத்துல பேசக்கூடியதான, முடிவு எடுப்பதில் அவர்களை வழிநடத்தக்கூடியதான சகல பொறுப்புகளிலும் இயேசு கிறிஸ்துவே இனிமேல் பிரதான ஆசாரியாக இருப்பார் என்று தேவனாகிய கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தார். அதில் மனம் மாறாமலும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். So it is an unchanging covenant. அது மாற்றக்கூடியதானது அல்ல, அது நிரந்தரமானது. அடுத்து வரும்பொழுது நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இரண்டாவது வித்தியாசம், அவர்கள் பதவியில் நீடிப்பதை மரணம் தடுத்தது. ஒரு ஆசாரியர் வருகிறார், அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் பிரதான ஆசாரியராக இருப்பார். பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் உயிரோடு கூட அவர் மரணித்து விட்டால் அதுக்கப்புறம் அவருடைய சந்ததியில அடுத்து ஒரு ஆளை என்ன செய்வாங்க? தேர்வு செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நமக்காக பேசுகிறதான ஒரு பிரதான ஆசாரியர். இங்கே அடிக்கடி ஆட்களை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார். அவர் தேவனாலே கட்டளையிடப்பட்டு அவர் அந்த இடத்துல பிரதான ஆசாரியர் என்றதான பொறுப்புல தேவன் அங்கு நமக்காக பரிந்து பேசக்கூடிய அன்பின் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். மூன்றாவதாக, கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையில் மத்தியஸ்தராக இருந்தார்கள். மரணம் அவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ கடவுளுக்கும் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில இந்த பிரதான ஆசாரியர்கள் என்னவா இருந்தாங்க? மத்தியஸ்தர்கள். they were mediators between God and the people. அப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி ஒவ்வொரு நபர் மரித்த பின்பதாக அடுத்து ஒருத்தர் வருவார், இன்னொரு மரித்தர் பின்பதாக அடுத்து ஒருத்தர் வருவார், இன்னொரு மரித்தர் பின்பதாக அடுத்து ஒருத்தர் வருவார். அப்போ இந்த மத்தியஸ்தர்கள் நிறைய பேரா இருந்தாங்க. ஜனங்களுடைய மொத்த ஜனத்தொகையும் பார்க்கும் பொழுது இந்த மத்தியஸ்தர்கள் நிறைய பேர் வந்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 24வது வசனத்துல இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறி போகிறதான தேவன் அல்ல, அவர் என்றென்றும் நிலைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக என்ன செய்தது? கிழிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். எதற்காக ரெண்டாக கிழிந்தது? அதுவரையிலும் ஒரு ஆசாரியத்துவம் அங்கு செயல்முறையில் இருந்தது. பிரதான ஆசாரியத்துவம் அதுவரைக்கும் ஒரு செயல்முறையில் இருந்தது. என்றைக்கு தேவன் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ அன்றைக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழிந்தது என்று சொன்னால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இனி எல்லாரும் என்ன செய்யலாம்? தேவனோடு கூட உறவாடலாம், தேவனோடு கூட நெருங்கி வரலாம். ஏன் என்று சொன்னால் பிரதான ஆசாரியர் இனிமே அந்த திரைச்சீலைக்கு பின்பதாக இல்ல, பிரதான ஆசாரியர் இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்று இருக்கிறார் என்ற அடையாளத்திற்காக. அது ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக தேவன் நமக்கு இதை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் பழைய ஏற்பாட்டு காலத்துல எதுவானாலும் அந்த திரைக்கு பின்பதாக வருடத்திற்கு ஒரு முறை அவர் தேவனிடத்தில் போய் மன்றாடக்கூடியதான ஒரு சம்பவமாக அது வரைக்கும் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரோ அதை மாற்றி திரைச்சீலை இரண்டாக கிழித்து தேவனுக்கும் நமக்கும் இடையில அவர் ஒருவரே மத்தியஸ்தராக, நிரந்தரமான மத்தியஸ்தராக, எல்லாரும் தேவனிடத்துல நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையோடு கூட ஆண்டவரிடத்துல நெருங்கி சேரத்தக்கதான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் இதன் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நான்காவதாக வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்த்தோம் சொன்னா, பிரதான ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல
முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டும் என்று சொல்லி 27வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. அப்போ தேவன் என்ன இப்ப மாற்றி விட்டிருக்கிறாரு? இப்போ பிரதான ஆசாரியர் என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மனிதர். அப்ப அவர் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது, முதல்ல அவருடைய சொந்த பாவங்களுக்காக அவர் ஆண்டவரிடத்தில் வேண்டி தன்னுடைய பாவங்கள் சுத்தமா கழுவுவதற்கு முதலாவது அவர் பலியிட வேண்டும். அதன் பின்பதாகத்தான் ஜனங்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்யணும், அவர் போய் பலியிட வேண்டிய காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம வாசிக்கின்றோம் 26, 27வது வசனத்துல, அவர் பரிசுத்தரும் அவர் குற்றமற்றவரும் அவர் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். அப்போ எந்த பாவங்களும் இல்லாத, எந்த குற்றமும் புரியாத, எந்த மாசும் இல்லாத இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துல எந்த மிருகங்களோ எந்த பறவைகளோ அங்க ஒவ்வொரு பாவங்களுக்காக தனித்தனியா அங்கு பலியிடப்பட வேண்டுவதில்லை. நானே என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், நானே என் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி ஒரு மாசும் இல்லாத பரிசுத்தம் உள்ள குற்றமற்ற தேவனாகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். அப்போ ஒவ்வொரு முறையும் இது தேவை. இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். 5வதாக, நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. 28வது வசனத்துல நம்ம பார்க்கின்றோம், நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ இயேசு கிறிஸ்துவோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த மனிதனாக இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் ஒரு பலவீனம் உள்ளதான ஒரு மனிதன். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்க நமக்கு பிரதான ஆசாரியராக மாறும் பொழுது அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு அருமையான ஒரு பாடல் பாடினோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ஈரே. அப்படி தேவனிடத்துல என்னென்னலாம் குணாதிசயங்கள் இருக்கிறதோ, என்னென்னலாம் வல்லமைகள் தேவனிடத்தில் இருக்கிறதோ, அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அது ஒரு முக்கியமான வித்தியாசம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு ஆசாரியர்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்திலே புதிய ஏற்பாட்டின் மூலமாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம இருந்தோம் என்று சொன்னா நான் யோசித்து பார்க்கிறேன், இன்னும் எவ்வளவு முறைமைகள், இன்னும் எவ்வளவு காணிக்கைகள், இன்னும் எவ்வளவு தான தர்மங்கள், இப்படியே நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக ஜனங்கள் இன்னும் அவர்கள் பரிதவித்து பல இடங்களுக்குள்ளாக அலைந்து தெரிய வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் ஒரே தரம் கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து திரைச்சிலையை இரண்டாக கிழித்து தேவனோடு கூட நாம் உறவாடத்தக்கதான ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடினால பாருங்க, இதையெல்லாம் ஏன் தேவன் செய்ய வேண்டும்? நமக்கு ரொம்பவும் பலட்சியமான அந்த யோவான் எழுதினதான நிருபம் 3வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம் 16வது வசனத்தில், ஏன் இதையெல்லாம் தேவன் நமக்காக செய்கிறார்? அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினால், உங்களையும் என்னையும் தேவன் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடியினால கர்த்தர் இவைகளை செய்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்ப ஏன் இதை தேவன் ஏற்படுத்த வேண்டும்? ஏன் இயேசு கிறிஸ்துவை இப்படி நம்மளுக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அவ்வளவாக நேசிக்கிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஜீவ பலியாக கொடுக்கும்படியாக அவரை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பி இந்த ஜனங்களை எல்லாம் நான் மீட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் டைரக்டா நான் அவர்களோடு கூட இடைப்பட வேண்டும், அவர்களோடு கூட நான் பேச வேண்டும், அவர்களோடு கூட என்னுடைய சித்தத்தை, என்னுடைய திட்டத்தை, என்னுடைய வார்த்தைகளை அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளாக பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் அந்த திரைச்சீலையை இரண்டாக கிழித்து அவரோடு கூட உறவாடத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை, தயவை கர்த்தர் நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து ஆசாரியர் ஆக்கப்பட்டதன் மூலமாக நமக்காக சில பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7வது அதிகாரம் 24, 25 ரோமர் 8:34 நம்ம வாசிக்கிறோம். பரிந்துரை செய்பவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியர், ஆனால் எப்பொழுதும் நமக்காக பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து நமக்காக அவர் பரிந்துரை செய்யக்கூடியதான தேவன். நம்ம எப்படி நிலைமையில இருக்கிறோமோ, நம்முடைய சூழல்கள் எப்படியோ, நம்முடைய நெருக்கம் எப்படியோ, நம்முடைய பிரச்சனைகள் எப்படியோ, நம்முடைய போராட்டங்கள் எப்படியோ, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து 2 காரியங்களுக்காக அவர் பரிந்துரை செய்து 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, தேவனோடு கூட பேசுகிறார். அவர் மீது இரக்கமா இருங்க, பாவியாக என் மீது ஆண்டவர் எனக்காக என்ன செய்கிறாரு, பிதாவினிடத்தில் பேசுகிறார். கொஞ்சம் இரக்கமா இருங்க ஆண்டவரே, கொஞ்சம் இரக்கமா இருங்க. அவன் மாறிடுவான், அவன் மனம் திரும்புகிறான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அவனை விடுதலை செய்யலாம். நெருக்கத்துல ரொம்ப கஷ்டப்படுறான், விடுதலை செய்யலாம். பிரச்சனைகளுக்குள்ளாக மூழ்கி கிடக்கிறான், அவனை விடுதலை செய்யலாம், அவனை ஆசீர்வதிக்கலாம் என்று எனக்காக தேவன் பிதாவினிடத்தில், இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார், பரிந்துரை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பரிந்து பேசுகிறவராக மாத்திரம் அல்ல, நமக்காக வாதாடுகிறதான தேவன் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறாரு, பரிந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறது மாத்திரம் அல்ல, அவர் நமக்காக வாதாடுகிறதான ஒரு அன்பின் ஆண்டவராக இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறதான தேவனுமாக இருக்கிறார். ரோமர் 8:34 வாசிக்கிறோம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறதான தேவன், நமக்காக பரிந்துரை செய்கிறதான தேவன். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் எந்த வார்த்தைகளை நிமித்தம் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறாரோ, நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறாரோ, நம்மை வழிநடத்த விரும்புகிறாரோ, அந்த வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்ன செய்கிறார், பேசுகிறார். நம்முடைய நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், உங்களுடைய வேத வசனங்களை, வேத வாக்கியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அதை படிக்கும் பொழுது, அதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைத்து வைக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடும் கூட இடைப்படுகிறார். நான் உனக்காக நான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறேன், ஆனால் நீ செல்ல வேண்டிய வழி இதுவே. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி நம்ம நடக்க வேண்டிய வழிகளையும் காட்டுகிறதான ஒரு உன்னதமான ஒரு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் மூலமாக நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியர் ஆக்கப்பட்டதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, அவர் பட்சபாதம் உள்ளவராக இருக்கிறார், இரக்கமுள்ள இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள சகல பாடுகளையும் துன்பங்களையும் தேவைகளையும் ஆண்டவர் அனுபவித்ததினால மனித குலத்தின் போராட்டங்கள் மற்றும் பலவீனங்களை அவர் உணர முடிகிறதான தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நான் இதை யோசிக்கும் பொழுது பார்த்தேன், இந்த பிரதான ஆசாரியர் விட்டுருங்க, சில நேரங்களில் இந்த அரசாங்க துறைகளில் இருக்கும் பொழுது அந்த உயர் அதிகாரியில் இருக்கக்கூடியவங்க அந்த லெவலில் அவங்களுக்குள்ள அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, மற்ற ஒர்க்கு, இந்த கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது கீழே லெவலில் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஜனத்தினுடைய சூழல்களை அவர்களால் என்ன செய்ய முடியாது, சம்டைம்ஸ் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க வேற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறாங்க, வேற ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, அந்த பொறுப்புக்கேற்ற பல வேலைகள் அவர்களுக்கு இருக்கும். அப்போ கீழ் லெவல்ல ஒருத்தர் கஷ்டப்படுறது, என்னதான் போய் அவர்கள் மனுவை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவே இருந்தாலும், என்னதான் மனுவெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கி ஒரு மெக்கானிக்கலா செய்வாங்களே ஒழிய அதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை அந்த ஜனம் கொண்டு கடந்து போகிறதான அந்த சிரமத்தை, அந்த வேதனையை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன் சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், சில நேரங்களில் இப்போ பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா இப்போ கேன்ல என்ன செய்ய முடியாது, பெட்ரோல் வாங்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் என்ன தெரியுமா, பெட்ரோல் வாங்கிட்டு அவன் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மேலே ஊற்றி கொளுத்திக்கிறான். இது ஒரு பெரிய சம்பவமாக ஒரு இடத்துல ஆரம்பித்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் இப்போ ஜனங்கள் அந்த அட்டென்ஷனை கொண்டு வரணும். ஏன் அதெல்லாம் செய்யறாங்க,
ஏன்னா அந்த உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில நேரங்கள்ல அந்த உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க கடந்து போகிற வேதனைகளை அவர்களால் என்ன செய்ய முடியல, உணர முடியல, ஃபீல் பண்ண முடியல. என்ன கஷ்டங்கள் வழியா கடந்து போறாங்க என்பதை எம்பத்தைஸ் பண்ணி பார்க்க முடியவில்லை. அதனால இவங்க புரிந்து இவங்க போட்டு மனுவை போட்டு போட்டு வந்து திரும்ப திரும்ப பார்த்து எதுவும் நடக்கலன்னு சொன்ன உடனே இதுதான் என் பிரச்சனை, இதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் மாய்த்துக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அதை தடுத்து அது என்ன பிரச்சனைன்றதை என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்ப இந்த வேத வசனத்திலும் கூட சொல்லப்படும் பொழுது பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து, நம்முடைய உணர்வுகளை குறித்து, நம்முடைய நெருக்கங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்படின்னா ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பிரதான ஆசாரிகள் ராஜாக்களோடு அதிகாரிகளோடு இவர்களோடு கூட இருந்ததுனால ஒரு சாதாரண ஜனத்தினுடைய சூழல்களை நெருக்கங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் இந்த உலகத்திற்குள்ளாக இறங்கி, அவர் ஒரு தேவனாக மாத்திரம் அல்லாம ஒரு ஆசாரியராக மாத்திரம் அப்படியே உட்காராம அவர் உலகத்துக்குள்ளாக ஒரு மனிதனாக அவதரித்து ஒரு மனிதன் கடந்து போகக்கூடிய சகல பிரச்சனைகள் வழியா பாடுகள் வழியா எல்லாம் கடந்து போய் எல்லாவற்றையும் அனுபவித்து என்னென்ன எப்படி எப்படி இருக்கும். அவருடைய ஒவ்வொரு மிராக்கிள்ஸையும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மிராக்கிள்ஸையும் யோசிச்சு பாருங்க. ஒரு மிராக்கிள் ஞாபகம் வர்றதை நான் சொல்றேன். ஒரு விதவை தாய், தனக்கு இருந்த ஒரே மகன் அவன் இறந்து போயிட்டான். அவனை பாடையில வச்சு தூக்கிட்டு வராங்க. இயேசு கிறிஸ்து யதார்த்தமா அது வழியா கடந்து போறார். பாடையில வைத்து அவனை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த விதவை தாய் அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க. இனி அடுத்து என் லைஃப் எப்படி இருக்க போகுது, என்னை யார் பராமரிப்பாங்க, எனக்கென்று யார் இருக்கிறா, எனக்கு இருந்த ஒரே மகன் இவன் தான் என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்பி அவனை அடக்கம் பண்ணும்படியாக அந்த பாடையில வைத்து ஊரை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அதை கண்டு மனதுருகி அந்த தாயின் இடத்து பக்கத்துல போய், அந்த தாய் எதுவும் ரெக்வஸ்ட் கூட கேட்கல, ஆண்டவர் இடத்துல வந்து ஆண்டவரே என் மகன் இறந்துட்டான் அப்படின்னு எந்த தேவைகளையும் கேட்கவே இல்லை. ஆனால் அவர்கள் கடந்து போனதை இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே அவரால் பரிதபிக்க முடிந்தது. அந்த தாயினுடைய பலவீனத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவினாலே பரிதபிக்க முடிந்தது. அவர் அந்த பாடையினுடைய அருகில போய் அந்த பாடையை தொட்டு அவனை எழுப்பி உயிரோடு கூட அந்த விதவை தாயின் இடத்தில் அனுப்பி வைத்தார். இது எதை காண்பிக்கிறது? தேவன் நம்முடைய பலவீனங்களை குறித்து முற்றுமுடிய அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எந்த இடத்திலும் யாரிடத்திலையும் நம்மளால அறிக்கை செய்ய முடியாத ஒரு பாவங்களாக இருக்கலாம், அதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனம் பதறுகிறதை தேவன் அறிந்திருக்கிறதான ஒரு உன்னதமான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்படி ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறபடினால நம்முடைய சூழல்களை பிதாவாகிய தேவனிடத்துல அப்படியே நம்முடைய இருதயம் எப்படி ஃபீல் பண்ணதோ அப்படியே அவரிடத்துல என்ன செய்ய முடியும், அவரால் கொண்டு செல்ல முடியும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசாரியர் ஆக்கப்பட்டதன் மூலம் தேவனிடத்துல இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒரு தெய்வீக அதிகாரம் மற்றும் மாட்சிமை இருக்கிறது. இயேசு பிரதான ஆசாரியர் மட்டுமல்ல, தேவனுடைய குமாரனாகவும் கூட இருக்கிறார். அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் கடவுளுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அப்ப தேவனிடத்தில் இருக்கிற சகல வல்லமையும் பிரகாசமும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் இருக்கிறது. ஒருவரும் பிரதான ஆசாரியராக நம்முடைய ரெக்வெஸ்ட்டை கொண்டு போகிறவராக மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில என்ன செயல்பட வேண்டுமோ, நம்முடைய தேவைகள் என்ன சந்திக்கப்பட வேண்டுமோ, நம்முடைய பிரச்சனைகளை எப்படி விடுதலையாக்க வேண்டுமோ அதற்குண்டான போக்கையும் அவர் ஏற்படுத்துகிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னதான தேவன். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி தேவன் நம்மை உயர்த்துகிறதான தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு ஒரு வைராக்கியமாக நம்மை பார்த்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு வசனம், இயேசுவானவர் 7வது அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன். ஆனால் இயேசுவானவர் ஆணையின்படி ஆசாரியராக்கப்பட்டது. அப்போ இப்படிப்பட்ட இயேசுவானவர் இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ, எவ்வளவு விசேஷித்தமான ஒரு காரியமோ
அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு அவர் பிணையாளியானார். He became the guarantor of the new covenant. ஒரு புதிய உடன்படிக்கைக்கு அவர் ஒரு கேரண்டராக, ஒரு பிணையாளியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அப்படிப்பட்டதான ஒரு பெரிய உடன்படிக்கை? எபிரேயர் 8வது அதிகாரம் 10-12 வரைக்கும் நம்ம வாசிக்கின்றலாம். அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்ப முதல் காரியம், ஒரு பெரிய உடன்படிக்கை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவருடைய பிரமாணங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்து வைக்கிறாரு? எழுதி வைக்கிறார். எங்கேயோ ஒரு புஸ்தகத்துல ஒவ்வொரு சுருள்ல இருக்கிறது மாத்திரம் இல்ல, வேதாகமத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த புதிய உடன்படிக்கையில நான் செய்யக்கூடியது என்னவென்று சொன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் என் ஜனங்களுடைய இருதயத்திற்குள்ளாக எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். எனக்கு அந்த என் ஜனம்னு சொன்னது மிகவும் ரொம்ப பிடித்ததா இருந்தது. என் ஜனம் என்று சொல்லி உரிமையோடு கூட நம்மை கோருகிறார். நான் அவர்களுடைய தேவனாக, அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க. என் மனசுல இருக்கக்கூடிய பிரமாணங்களை, என் மனசுல அவங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை, என் மனசுல அவர்களுக்காக நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, சித்தத்தை எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? தரிசனத்தை எல்லாவற்றையும் அவர்களுடைய இருதயங்களுக்குள்ளாய் வெளிப்படுத்துவேன், அவர்களுடைய எண்ணங்களுக்குள்ளாக நான் வைப்பேன். இதுதான் ஒரு புதிய கவனன். This is the new covenant. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய இருதயத்தோடு கூட எழுதி வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதன்படி வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன்னிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் இனி நினையாது இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அவர் நினையாது இருக்கிற தேவனாக இருக்கிறார். மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி, சம்டைம்ஸ் மன்னிக்கிறது கஷ்டம். ஒருவேளை நம்ம மன்னிக்கிற லெவலுக்கு வந்துட்டோம்னா சரி நான் மன்னிச்சிட்டேன், ஆனா நினைக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க பேசின வார்த்தைகள் என்ன செய்யும்? ஞாபகம் வரும். இல்ல அவங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க நம்மளுடைய வாழ்க்கையில செய்ததான பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில அவங்க செய்ததான சில துரோகங்கள் என்ன செய்ய வரும்? ஞாபகத்தில் வரும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவராக இல்லை. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருக்கிறதான தேவன், நினையாமல் இருக்கிறதான தேவன். மன்னிக்கிறேன், அப்புறம் நான் நினைக்க மாட்டேன். I will continue to love him as there is nothing. அவன்கிட்ட எந்த பிரச்சனையுமே நான் பார்க்காத மாதிரி நான் அவனை என்ன செய்வேன்? நேசிப்பேன். எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம்! இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராக, இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கைக்கு he became the guarantor. அவர் பிணையாளியானார். அப்ப இதெல்லாம் மாத்த மாட்டேன். covenant is something. உடன்படிக்கை என்பது என்னன்னு சொன்னா, இப்ப கான்ட்ராக்ட் சில வருடங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும். இப்போ ஹவுஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட் போடுறோம், 11 மாசத்துக்கு போடுறோம். இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் போடுறோம், 3 வருஷம் போடுவோம், 5 வருஷம் போடுவோம். ஆனால் கவனன்ட் என்பது கான்ட்ராக்ட் அல்ல. கவனன்ட் என்பது நித்திய காலமா இருக்கக்கூடியது. உடன்படிக்கை, நான் இதை ஏற்படுத்தி விட்டேன், இனி இது நிரந்தரமான உடன்படிக்கை. ஆண்டவர் அது நிரந்தரமான உடன்படிக்கை ஏற்படுத்தினது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அதுக்கு கேரண்டராக மாறிவிட்டார். அவர் பிணையாளியாக மாறிவிட்டார். He became the guarantor. ஆங்கில வேதாகமத்தில் அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை நம்ம ருசித்து பார்த்தோம் என்று சொன்னா, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ஜனத்திற்கு, இந்த உலகத்திற்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எல்லா சுதந்திரத்தோடும் எல்லா ஆசீர்வாதங்களோடும் வாழத்தக்கதான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய அக்கிரமங்களையும் நான் நினையாது இருக்கிறதான தேவன் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு. அப்ப எதற்காக தேவன் இப்படி பழைய ஏற்பாட்டு கால பிரதான ஆசாரியரிடத்திலிருந்து மாற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியராக அங்கு இருக்கிறார் என்று சொன்னால், எதற்காக இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் என்று சொன்னால், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அதற்குண்டான பதில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நீங்களும் நானும், தேவன் சொல்லுகிறார் நான் பிரதான ஆசாரியர், அப்போ நீங்க எல்லாரும் என்னுடைய ராஜரீக கூட்டத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆசாரிய கூட்டம் என்று சொல்லுகிறார். அப்போ எதற்காக தேவன் இதெல்லாம் மாற்றம் செய்து கொண்டு வருகிறார் என்று சொன்னா,
நம்மையும் அவர் ஆசாரியராக பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஆசாரியர்? ராஜரீக ஆசாரியர். எந்த ராஜரீக? பரலோகத்தின் ராஜாவுக்குரியதான அந்த அளவுள்ள ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய பணிகள் என்னவா இருக்கணும்? ஆண்டவரை தொழுது கொள்வதில், ஆண்டவரை தெரிந்து கொள்வதில் மக்களுக்கு, ஜனங்களுக்கு நம்ம வழிகாட்டக்கூடியதான நபர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை ஜனங்களுக்கு சொல்லுவதில், ஆண்டவர் எவ்வளவாக அவர்களை நேசிக்கிறார், ஆண்டவர் எப்படியா இப்படி ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற அந்த சத்தியத்தை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு செல்லணும். அவர் செய்கிற அற்புதங்களை ஜனங்களுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். அவர் செய்கிற புண்ணியங்களை ஆண்டவரிடத்து ஜனங்களுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். அதே போல நம்முடைய சமூகத்தில், நம்முடைய சந்ததியில், நம்முடைய இல்லத்தில் நம்மோடு கூட இருக்கக்கூடியதான மற்றவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அவர்களுடைய ஆன்மீக ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்கிற ஒரு ஜனமாக, ஆசாரிய கூட்டமாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக ஜெபிக்கவும், ஜனங்களுக்காக பிதாவினிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடிய அந்த ஆசாரியத்துவம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வாழ்க்கையினுடைய சில முக்கியமான விஷயங்களில் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கும் ஆலோசனைகளையும் பகுத்தறிவும் அந்த மற்ற ஜனங்களுக்கு சொல்லும்படியாக, தேவனை புதிதாக ஆண்டவருக்குள்ளாய் வந்த ஜனங்கள், ஆண்டவரை பற்றி இன்னும் முழுமையாக அறியாத ஜனங்கள், ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர்களுக்கு நாம் கற்றுத்தரக்கூடியதான அந்த ஆசாரிய கூட்டமாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு நடைமுறைக்கு பொருத்தமான விதத்தில் அவர்களுக்கு கற்பித்து கொடுத்து, ஆண்டவரோடு கூட அவர்கள் இருக்கிற வாழ்வினை, அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை அவர்கள் நெறிமுறைப்படுத்த உதவி செய்கிறவராகவும், ஆண்டவருடைய ஆலயத்தில் கடமைகளை செய்யக்கூடியவர்களாகவும், சில பொறுப்புகளை எடுத்து மேற்பார்வை செய்கிறவர்களாகவும் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை ஒரு அற்புதமான ஒரு பிரதான ஆசாரியராக, எங்களுடைய எல்லா கர்த்தாவை இருதயத்தின் பாரங்களையும் சுமைகளையும், எங்களுடைய அழுக்குகளையும், எங்களுடைய பாவங்களையும், எங்களுடைய அக்கிரமங்களையும், எங்களுடைய மீறுதல்களையும் ஆண்டவரே நீர் எங்களை மன்னித்து எங்களை மீட்டு எடுத்துக்கொள்ளும்படியாக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உம்மையே ஜீவ பலியாய் கொடுத்து எங்களை மீட்டு எடுத்து இன்றைக்கு எங்களுக்காகவும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக, பிதாவினிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை குறித்து பரிந்து பேசக்கூடிய ஒரு அன்பின் தேவனாக, எங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலேயும் எங்களுடைய சிந்தனைகளிலேயும் எழுதி வைக்கிற உன்னதமான தேவனாக நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி எங்களையும் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக ஏற்படுத்தினீரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதான அந்த ஒரு கர்த்தாவே ஆசாரியனுக்கு உண்டான அந்த எல்லா பொறுப்புகளையும் நாங்கள் இன்றைக்கு கற்றிருக்கிறோம். அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்பியாசப்படுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இந்த உலகத்தின் ஜனங்களுடைய தேவைகளுக்காக, பாடுகளுக்காக உம்மிடத்தில் பரிந்து ஜெபிக்கிறவர்களாக, உம்முடைய சத்தியத்தில் உம்முடைய கர்த்தாவே ஜனங்களை வழிநடத்தத்தக்கதான அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றவர்களாக, உம்முடைய சாயலாக இந்த பூலோகத்தில், இயேசு கிறிஸ்துனுடைய சாயலாக இந்த பூலோகத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை சுமந்தவர்களாக, கிறிஸ்தவர்களாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி. எங்களை பலப்படுத்தும், எங்களுக்கு சகாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.